குறுக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் CP நவீன் அவர்கள். வணக்கம் சார் இருவருக்கும். வணக்கம் தீபிகா. வணக்கம் சார். இப்போ தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஐயா கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே சார். சார் இதை பத்தி நீங்க சொல்லுங்க சார். நான் தான் ஏற்கனவே சொன்னதானம்மா, கிட்டத்தட்ட 2 மாதமாக நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். செங்கோட்டையன் கண்டிப்பாக செங்கோட்டையன், OPS, டிடிவி இவங்க எல்லாமே செங்கோட்டையன் இவங்களோட இணைஞ்சிருக்காரு. பட் நான் அவங்க அதிமுக போட்டி அதிமுக ஆரம்பித்து இணைவாங்கன்னு நான் பேசினேன். ஆனால் இப்போ அவரே டைரெக்டாக அங்கே உறுப்பினராக ஜாயின் பண்ணிட்டாரு செங்கோட்டையன். இது பல நழுவி பாலில் விழுந்த மாதிரி தம்பி விஜய்க்கு இது நல்லதொரு சகனமாக இருக்கு. இதுல இன்னொரு கேள்வியுமே இருக்கு. என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி காளியம்மாள் அவர்கள் இந்த மாதிரியான தலைவர்கள்லாம் கூட முன்வைக்கும் போது விஜய் அவர்கள் ஒத்துக்கல. ஆனா செங்கோட்டையன் அவர்களை கட்சியில சேர்த்துக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டாரு. இது பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா? செங்கோட்டையன் எனக்கு நாங்கள்லாம் ஒரு காலகட்டம், எனக்கு கொஞ்சம் ஜூனியர் தான். பட் இருந்தால் கூட அவர் எத்தனை முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு? 9 முறை எல்லாத்தையும் நீயே பேசாரு. அதுக்கப்புறம் அவர் மாவட்ட செயலாளராக இருந்திருக்காரு. அதோட மட்டுமல்ல, அவர் கைப்பட எழுதி ஜெயலலிதா அம்மா கையெழுத்து போட்டு என்கிட்ட இருக்கு. அதாவது 2001 தேர்தலில் எனக்கே அவரே ரூட் மேப் அனுப்பிச்சு, இந்த நம்ம தொகுதிக்கு இப்படி போகணும் ரூட் மேப்பு, அதோட அந்த தொகுதி 71 தொகுதி இதெல்லாம் எழுதி அந்த அம்மாட்ட கையெழுத்து வாங்கி என் ஆஃபீஸில் கொண்டு கொடுத்துட்டு போனவர். சரியா? அவருடைய களப்பணிங்கிறது தேர்தல் காலங்களில் தான் தெரியும். பிரமாதமாக பண்ணுவார். த்ரூஅவுட் தமிழ்நாடு பூரா அவருக்கு தெரியாத தொகுதியே 234 தொகுதியும் நோயின். சரியா? அவர் மாதிரி ஒரு ஆள் விஜய்க்கு போனது மிகப்பெரிய, அவங்க கட்சியில் இதுவரை யாருமே அந்த மாதிரி இல்லை. இவர் ஒருத்தர் தான் அந்த பலசாலி. புரியுதா? இதுதான் அரசியல். இதுவரை அரசியலில் உள்ளவங்க அங்கே இல்லை. இவர் ஒருத்தர் தான் உண்மையான அரசியல்வாதி. அங்கே போய் சேர்ந்துருக்காரு. இனிமே வரக்கூடியது எல்லாமே இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் புஷி ஆனந்த் இவரோட கலந்து பேசி இவர் எடுக்கிற முடிவு தான் முடிவுன்னு சொல்லியிருக்காரு தம்பி விஜய். ஆகையினால இனி அரசியல் அவங்க அரசியலாக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அப்போ திமுகவை இன்னும் பயங்கரமா அடிப்பாங்க. ஆமாம், திமுகவுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. என்ன காரணம்னா, ஏற்கனவே செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு அந்த கொங்கு பெல்ட்டில் கொஞ்சம் கஷ்டம். இப்போ இவர் இங்கே வந்துட்டார் இல்லையா? இவர் வந்துடும்போது இவர் ஓட்டு விஜய் ஓட்டு இதெல்லாம் சேரும்போது பெரிய ஓட்டு பேங்க் குறையும். அப்போ எங்களுக்கு ஈஸியாக அங்கே வெற்றி வாய்ப்பு கிட்டும். அது மொத்தமாக அப்படியே தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருச்சுன்னா? தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிறதுக்கு இல்லைடாக்குன்னு, அதாவது அது போகணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த பீரியடில் நம்ம சொல்லலாம். 31 தேர்தலில் அதை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. இன்னும் கூட பாருங்கள், இப்போ OPS ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு இவருக்கு, எடப்பாடிக்கு. அந்த டெட்லைனுக்குள்ளே அவங்க சரி வரலைன்னா அவங்க திரும்ப மறுபடியும் எனக்கு கேள்விப்பட்ட வரலையும் ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி இவங்களோட தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு வர்ற மாதிரி அப்படி இவங்கெல்லாம் பேசி தான் அதை ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. யாரு? நான் போயிடுறேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் இப்படி வந்துருங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் பேசி தான் இதை ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிடிவி அவர் கட்சியோட அவர் இங்கே வரப்போகிறாரு. ஸோ இவர் OPS இப்படி வரப்போகிறாரு. அப்போ இவங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்து வரும். இந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு உடனே என்ன பண்ண போகிறாங்க? பாரதிய ஜனதா அன்னைக்கு சொன்னது தான், திரும்ப இந்த விஜய் கூட கூட்டணிக்கு வந்துருவாங்க. பாரதிய ஜனதா வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, பாரதிய ஜனதா இவங்களோட வந்துருவாங்க. இப்போ கூட அவங்க கொள்கை எதிரின்லாம் பேசிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி. அது என்னடா, நீங்க வேற நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் எம்எல்ஏக்கு நாமினேஷன் ஃபைல் பண்றாரு திருப்பரங்குன்றம் தொகுதியில். அதுக்கப்புறம் அவர் திமுகவில் ஜாயின் பண்றாரு. அடுத்து ஜெயலலிதா கட்சியில் ஜாயின் பண்ணி அதே இதை இன்னொரு நாமினேஷனை கொடுத்து அதை வாபஸ் வாங்கி இன்னொரு நாமினேஷனை கொடுத்து அதிமுக கேண்டிடேட்டாக ஜெயிச்சு எம்எல்ஏ வந்தார் திருப்பரங்குன்றம் தொகுதியில். இதெல்லாம் அப்போ அந்த நிமிஷம் வரை எதுவும் நம்பிக்கை இல்லை. புரியுதா? அதனால இதெல்லாம் சகஜம் தேர்தல் காலங்களில். அதாவது இது ஒன்லி ஃபார் என்ன சொல்லுவாங்கன்னா,
பாரதிய ஜனதா கட்சிக்கும் நம்ம வந்து டிவிகேக்கும் வந்து தொகுதி உடன்பாடும்பாங்க. எப்படி தொகுதி உடன்பாடு. தொகுதி உடன்பாடு அப்படின்னு அந்த மாதிரி வருவாங்க. சரியா? அதனால அதெல்லாம் ஒரு பெரிய இப்போ நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, விஜய் அவர்களை எதை வச்சு தாக்கணும்னா இப்போ ஒரே ஒரு ஆயுதம் பாஜக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஆமா சொல்றீங்க. ஆமா. பாஜகவும் இங்கிட்டு வந்துட்டா எடப்பாடி ஜீரோ ஆயிடுறாரா? எடப்பாடி ஜீரோ ஆயிடுவாரு. ஆனா எடப்பாடி அவர்களுக்கும் ஆதரவாளர்கள் மக்கள் செல்வாக்கு இருக்கு இருக்கா? இல்லையா? இல்ல. இப்ப ஒரு 6 தொகுதியில அடியோட கோவிந்தா வந்துடுச்சு. ஏற்கனவே அந்த பக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. யார் இருக்காங்கன்னா, இப்ப பாரதிய ஜனதால இப்ப நம்ம தம்பி இவருடைய நண்பர் அண்ணாமலை இருக்காரு. ஸோ அந்த அண்ணாமலையும் வந்து இந்த சைடு வந்துருவாரு. ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் பேச போதும். சரி, ரொம்ப என்ன நீங்களே பேச, இவர் என்ன ஜோசியம் சொல்லிருந்தாரு அவ்வளோ. நானும் இப்போ முடிப்பாருன்னு பார்த்தா ஒரு கேள்வி கேட்டா 2 நிமிஷம் பதில் சொல்லாம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. புரியும். ஆனா இவர் இந்த மாதிரி கதை சொன்னாலும் ஒரு சில விஷயம் உண்மையா நடக்குது. அதான் நான் சொல்றேன். இப்போ உட்காந்துக்கிட்டு சரி நானும் முடிப்பீங்க அதெல்லாம் விடுங்க. எப்போ நீங்க ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சீங்க? நல்லா சொல்றாருல்ல, நீங்க கவனிச்சீங்களா? விருச்சிக நேயர்களுக்கு அப்படின்ற மாதிரி உண்மையாவே அப்படிதான் இருந்தது. நீங்க ஜோசி சொல்ற மாதிரி தான் இருந்தது. நீங்க சொன்னதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு 2% உண்மை இருந்தது. மீதி எல்லாமே எப்பவும் போல பொய். சரி, அது எப்படி நீங்க திமுக மத்தி நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு கேவலமான ஒரு முட்டு. என்ன முட்டு? திமுக 26ல முட்டு. எப்படி இங்க பாருங்க, எவன் வேண்டாம் யார் யாரோட போனாலும் கண்டிப்பா வந்து திமுக வெற்றி பெறது உறுதி. விஜய் வந்து இங்க பாருங்க, அண்ணா எதிர்க்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய என்ற பலம்னு சொன்னார் இல்லையா? அது நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அரசியல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முட்டு முன்னோடியா இருக்கீங்க, ஒரு மூத்த அரசியல்வாதியா இருக்கீங்க திமுகவுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இருக்கிற விஷயத்த நீங்க ஃபேக்டா பேசணும். 2 சைடும் வந்து பாத்தீங்கன்னா லாபம் இருக்குன்றது தான் உண்மை. அதாவது உங்களை மாதிரி வந்து இன்னும் இந்த வயதில் சிந்திக்காமல் மக்களை பற்றி எதுவும் ஒரு அக்கறை இல்லாமல் உங்களோட சுயநலம், உங்கள் குடும்பம், நீங்க உங்க பையன், உங்க பேத்தி, உங்க வீட்டாளர், உங்க சார்ந்தவங்க மட்டும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி கேவலமா மக்களை பத்தி சிந்திக்காம நீங்க முட்டு கொடுத்துட்டு இருக்க மாதிரி எல்லா அரசியல்வாதியும் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. புரியுதுங்களா? நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது செங்கோட்டையன் என்றவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி எம்ஜிஆர் காலத்து ஒரு அரசியல்வாதி. ஓகேவா? அவரு வந்து எந்த ஒரு லாஜிக்குமே இல்லாம, எந்த ஒரு புரிதலுமே இல்லாம ஒரு கட்சியில போய் சும்மா சேர்றதுக்கு அவர் ஒன்றும் காமாட்சி நாயுடு ஐயா கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நீங்களே சொன்னீங்க, அவரை பத்தி நீங்களே பெருமையா சொன்னது மட்டும்தான் உண்மை. சரியா? அப்போ ஒரு கட்சியில போய் சேரும் போது அந்த கட்சியில அவருக்கு ஆதாயம் இருக்கிறதா என்பதை பார்த்துதான் போய் சேருவாங்க. ஒண்ணு. இப்போ திமுக 2026 எலெக்ஷன்ல வந்து தோக்க போதுன்னு தெரிஞ்சு நீங்க அந்த கட்சிக்குள்ள இருக்கலாம், நீங்க அந்த கட்சி நீங்க முட்டு கொடுக்கலாம். தோத்து போவோங்கிறது சரியா வந்துடும். அதாவது எப்படின்னா 2026 வந்து திரும்பவும் பதிவு பண்றேன், தோக்க போதும் தெரிஞ்சும் நீங்க இப்படி முரட்டு மூட்டு கொடுக்கறதுனால எல்லாருமே அப்படி இருப்பாங்க. நீங்க யோசிக்காதீங்க. செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொன்னாரு, ஆல்ரெடி 20% வாக்குகள் தாவேகாவுக்கு இருக்கு அப்படின்னு. ஆதவர்ஜுனாவோ பேசுறாங்க பக்கத்துல, அவரும் அதை ஒத்துக்கிறாரு, மறுக்கல. சரியா? இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அவரு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதை பார்த்தா ஒரு ஒண்ணுமே இல்லாத கட்சியில செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கு அதிகமாக போது. சில விஷயங்களை ஒத்துக்கலாம். அமைப்பு ரீதியான எல்லா வேலைகளும் நிச்சயமாக கட்டமைக்கப்பட்டு மிக சிறப்பாக இனிமேல் செயல்படும் என்பது உண்மை. ஜெயலலிதாவுக்கே வந்து எலெக்ஷன் பிளானிங் போட்டு கொடுத்தார் என்பது உண்மை. 9 முறை வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் என்பது உண்மை. கிளை செயலாளர், மாவட்ட செயலாளர், முதன்மை செயலாளர் அப்படின்னு பல செயலாளர்களாக இருந்து அடித்தட்டத்திலிருந்து உண்மையாவே உழைத்தார் என்பது உண்மை. உங்களை மாதிரி முட்டு கொடுத்தே உட்காந்து இந்த மாதிரி உட்காந்துல கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்களா, அந்த மாதிரி இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு கட்சியில இவங்களுக்கு அவங்க பலம், அவங்களுக்கு இவங்க பலம் அப்படின்ற பார்வையில தான் வந்து சேர்ந்திருக்காங்க. நம்ம இதை இப்படிதான் பார்க்கணும். சரியா? அது மட்டும் இல்லாம அவரு கேட்ட
நம்ம செய்தி வாயிலாக பார்த்த விஷயம் என்னவென்றால், அவர் வந்து தனக்கு பொதுச் செயலாளர் பதவி வேண்டும் என்று கேட்டதாகவும், அதை விஜய் அவர்கள் மறுத்து, இல்லை தலைமை ஒருங்கிணைப்பாளராக நீங்க எனக்கு இருங்க, எனக்கு அட்வைஸ் கொடுக்குற இடத்துல நீங்க இருங்க, நான் ஒரு குழு அமைத்திருக்கிறேன், 21 பேர் கொண்ட குழு அமைத்திருக்கேன், அதை வந்து நீங்க வந்து பார்த்தா வழிநடத்துங்கள் என்று உள்ளபடியே சொல்லியிருக்கிறார். அதுக்கும் அவர் மறுக்காமல் ஓகேன்னு சொல்லிட்டார். ஸோ மிகப்பெரிய பொறுப்பு அவர் வழங்கியிருக்கு. இந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த பதவி நான் நம்புறேன். இதுல ஒரு விஷயம் வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஒரு மூத்த முன்னோடி வந்து இப்ப ஆரம்பிச்ச கட்சியில போய் இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் பின்னாடி வந்து சில பேர் வந்து இணைய போறதாவும் பேசிட்டு இருக்காங்க. இது பின்னாடி வந்து பாஜகவுடைய சதி செயலா கூட இருக்கலாம், ஒரு சூழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு. ஆமா, நீங்க திரும்பவும் சொல்றோமா, அதாவது நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறதை விட ஃபேக்ட்ஸா பேசினா மக்களும் விரும்புவாங்க. நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா பேசணும், நம்ம என்ன வேணாலும் பேசலாம். சும்மா நான் இப்ப இன்ட்ரெஸ்டிங்கால வந்து எங்கெங்கயோ கொண்டு போக முடியும் இந்த டாபிக்கை. நம்ம ஃபேக்ட்ஸ் பேசுவோம், அப்பதான் மக்கள் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கும்போது ஆமாப்பான்னு இருக்கும். அதாவது நான் மீண்டும் சொல்றேன், தாவேகா வந்து பாத்தீங்கன்னா செல்லா காசே கிடையாது அப்படின்ற ஒரு கட்சி கிடையாது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தேவையில்லை. மிகப்பெரிய மக்கள் பலம் கொண்ட ஒரு கட்சி என்பதை திரு செங்கோட்டையன் அவர்கள் உள்ளபடியே புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த கட்சியில இணைந்திருக்கிறான்றது மட்டும்தான் உண்மை. அவர் ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா கேப்பார் பிள்ளை பேச்சை கேட்டு நீ போய் சேரு அப்படின்னு. பட் ஐயா சொன்னது போல சில விஷயங்கள் உண்மைதான். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக அடுத்த மாதம் தாவேகாவில் இணைய போவது 100% உண்மை. அண்ணன் டிடிவி அவர்கள் இணைய போவது 100% உண்மை. அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்க போறதுதான் சர்ப்ரைஸ். ஓகேவா? ஏன்னா பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வரதா சொல்றாங்க, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விசிகா வரதா சொல்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து அது வேணாம், அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து அதிகாரப்பூர்வமானவோ இல்லைன்னா வந்து நம்பிக்கை உள்ளவர்களிடம் வந்து நம்ம தகவல் வரல. பாஜக சைட்ல இருந்து நான் சொல்றேன் எப்படி நகர போகுதுன்னு சொல்லிட்டு, அது ஒரு சப்ஜெக்ட். பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு பலம் அடைந்திருக்கிறது. மூவர் அணியாக, அதாவது மூன்றாவது அணியாக, மூவர் அணியை தாண்டி தற்போது மூன்றாவது அணியாக இந்த எலெக்ஷனை வந்து தாவேகா மேற்கொள்வதற்கு தயாராக உள்ளது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உள்ளபடியே அனைத்து ஜேர்னலிஸ்டுமே ஒத்துக்கிட்டாங்க. ஓகேவா? இப்போது செங்கோட்டையன் அவர்களுடைய பாக்கெட்ல இப்பவும் ஜெயலலிதா அவர்களுடைய போட்டோ தான் அவர் வந்து வச்சிருக்காரு. ஒரு கட்சி மாறினதுக்கு அப்புறமும் பழைய தலைவருடைய போட்டோ வந்து வச்சிருக்காரு இல்லையா? உண்மையாவே கட்சி வேஷ்டியை மட்டும் தான் கரை வேஷ்டியா இருக்கதான் வந்து கேஸ் போடுவேன்னு சொன்னாங்க. அதனாலதான் அதை மாத்தினா. இருந்தாலும் அது இந்த ஒரு கட்சிக்கு வந்த பிறகு ஆப்வியஸ்லி வந்து அவர் ஏடிஎம்கேவோட வேஷ்டியை கட்டிட்டு இருக்க முடியாது. தட் இஸ் ஆப்வியஸ். அதை பத்தி பேசினா கிறுக்குத்தனமா இருக்கும். அண்ட் பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மா அவர்களோட புகைப்படத்தை வைப்பதோ, எம்ஜிஆர் அவர்களோட புகைப்படத்தை வைப்பதோ, அண்ணாவோட புகைப்படத்தை வைப்பதோ இட் இஸ் இயல்புமா. நான் ரொம்ப சொல்றேன். நான் சொல்றேன், சில தலைவர்களை வந்து நம்ம அரசியல்ல வந்து நிராகரிக்கவே முடியாது. அது போன்ற தலைவர்கள் தான் வந்து ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கருணாநிதி அவர் கூட பல கெடுதல் பண்ணியிருந்தாலும் நிறைய நல்லதும் பண்ணியிருக்காரு. ஒரு மூத்த தலைவர், ரொம்ப சாமர்த்தியமான தலைவர், பயங்கரமான அரசியல் தந்திரவாதி. ஓகேங்களா? சோ அவரும் மதிக்கப்பட வேண்டிய விஷயம். சில பேர்லாம் வந்து நம்ம ஒரு மதிப்பின் காரணமாக நம்ம வந்து வச்சுக்கிறதுல தவிர, அதுவும் செங்கோட்டையன் அவர்களுக்கு அம்மா புகைப்படத்தை பாக்கெட்ல வைக்கிறதுக்குலாம் முழு அதிகாரம் இருக்குது. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாதுமா. எம்ஜிஆரோட நெருங்கி பழகியவர். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததற்கு முன்பாகவே அவர் பயணித்தவர் அவருடன் அதிமுகவில். கட்சி ஆரம்பித்ததுக்கு முன்பாகவே. அப்ப அவரை விட வேற நிறைய ரைட்ஸ் யாருக்கும். இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, பிரச்சாரத்துக்கு செல்லும் போது செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், விஜய் அவர்கள் அந்த வேன்ல சொன்னாரு பாருங்க, அண்ணா அவர்களின் படமும் எம்ஜிஆர் அவர்களின் படமும் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்படும் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னா, நீங்க அந்த வைப்ரேஷன் நினைச்சு பாருங்க. சிங்கிள் ஹேண்டடா திரு விஜய் அவர்கள் இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அரசியல் களம் எப்படி இருந்தது. 20% வரைக்கும் ஓட்டு வாங்குவான்னு சொல்லிட்டு நிறைய பேர் உண்மையா நிறைய பேர் சொல்றாங்கன்னு தாண்டி தேர்தல் களமும் அப்படித்தான் இருக்கிறது பார்க்கும் பொழுது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மூத்த பழுத்த அரசியல்வாதிகள்லாம் இந்த கட்சிக்கு சேருவது என்பது உள்ளபடியே அந்த கட்சிக்கும் சரி, செங்கோட்டையன் அவர்களுக்கும் சரி, மொத்தமாக ஒரு மிகப்பெரிய பலம் என்பதில் மாற்றுகிறதே கிடையாது. சார், இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்ததுனால அதிமுகவிற்கு வந்து அது பாதிப்பா ஏற்படுமா, இல்லைன்னா எப்பவும் போல அது பெருசா பாதிக்காது அப்படின்னு சொல்றீங்களா? அவருடைய சேலஞ்சே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என்ற பொறுப்புல இருக்கக்கூடாதுங்கிறது தான்.
அது அவருக்கு மட்டும் இல்லை, அவர் கட்சியில் இப்போ அவர் கூட பயணிக்கிறவங்களும் அதை நிறைய பேர் நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வெளி வேஷம் அவங்கள்ட்ட கை விட்டு வாங்கினதுனால வெளி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர எடப்பாடி பழனிசாமியை அங்கே யாரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்ட ஆட்கள் கிடையாது. சரியா? அதே நான் இதில் வந்து ஒரு மாற்று கருத்து இருக்கு எனக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறா ரைட், ஓகே, நீங்கள் திமுக பற்றி பேசுனா நான் எப்பவுமே வந்து உங்களை அடிப்பேன். ஆனால் இதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. அதாவது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் அல்காரிதம், ஆஸ் பர் பொலிட்டிக்கல் எலெக்ஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்த்து அல்காரிதம் மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது வெட்ட வெளிச்சமாக. ஏன்னா பிரதானமாக திமுகவுக்கு எதிராக உள்ள ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்பது அதிமுக. அதனால அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல பாஜக வந்து ஆல்ரெடி வந்து தனித்தே வந்து கூட்டணி இல்லாம 11.8% திரு அண்ணாமலை அவர்களால் வந்து அவங்களோட முயற்சிகளால் வாங்கியிருக்காங்க. இது ரெண்டும் நீங்க வந்து ஆவரேஜா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டினாலே ஒரு கணிசமான வாக்கு வந்து நீங்க வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல நீங்க பண்ண முடியும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா ஜிபேல காசை வாங்கிட்டு பேசக்கூடிய உங்களுக்கு தெரியாம இஷ்டத்துக்கு நீங்க முட்டு கொடுக்காதீங்க. நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாதுன்னா அப்ப இன்னும் அதிகமா நீங்க கணக்கு வச்சுக்கணும். கம்மியான கணக்கு வைக்க முடியாது. அப்ப இன்னும் நீங்க அதிகமா தான் கணக்கு வச்சுக்கணும். பாஜக மேபி அதிமுக மேபி அதிக வாக்குகள் இருக்கலாம். சரி, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா திரு விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரோட வாக்குகள் இருக்கு? சரி, இப்போ விஜய் அவர்களுக்கு ஆதரவா நானும் பேசுறேன், ஐயாவும் பேசுறாரு. ஆனா நம்ம பிராக்டிக்கலா சொல்லணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற களத்தை உள்ளபடியே பேசினாதான் அது கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்ப செங்கோட்டையன் ஒரு மேட்டரும் விஜய் ஒரு மேட்டரும் நம்ம பேசிட்டு இருக்கும் போது நம்ம பிராக்டிக்கலா பேசணும். செங்கோட்டையன் சேர்ந்தனால விஜய் அவர்கள் கட்சி ஜெயித்து விடுமான் என்று கேட்டால் இன்னும் இல்லை என்பதுதான் நிசத்தமான உண்மை. திமுக ஜெயிக்காது என்பதும் உண்மை. புரியுதா? அப்போ யார் தாயா ஜெயிப்பாங்க? அதான் சொல்றேன். அதாவது பாருங்க, ஓகே, ஏன் திமுக ஜெயிக்கணும் நீங்க எப்படி சொல்றீங்க? இருமா, திமுக கண்டிப்பா ஜெயிக்கும். காரணம் என்ன? எங்க ஜெயிக்கும்? எதுல ஜெயிக்கும்? அதே மாதிரி திமுக கண்டிப்பா ஜெயிக்காதுன்னு நான் சொல்றேன். நீ சொன்னாக்கா அது உறுதி ஆயிடும். அப்ப நீங்க எப்படி சொல்றீங்க? அரசியல்ல கால்குலேஷன் இருக்கு. இப்ப ஐயா சொல்லுவாரு ஐயா எங்களோட கூட்டணி 10 கட்சி கூட்டணி இருக்கோம். நாங்க எங்க 10 கட்சி கூட்டணியில ஒரு கூட்டம் எங்களை தவிர மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு 2% 3% விஜய் கட்சியில இருந்து யாரும் ஒரு சின்ன துரும்பு கூட வராதுமா, புரிஞ்சுக்கோ. ஒரு சின்ன துரும்பு கூட வராது வெளியே. இப்ப 10 கட்சி தான் ஜெயிக்க போறீங்களா? எங்க கூட்டணிங்க இல்ல, இப்ப 10 கட்சி தான் ஜெயிச்சிருவீங்க. எங்க கூட்டணி வெற்றி பெறும். உங்க கட்சி பேர் என்ன? திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம். இந்த மாதிரி 30 கட்சி இந்த கூட எப்படி ஜெயிக்கும்? அதெல்லாம் எங்க கட்சி அங்கதானே இருக்கு. அப்புறம் எப்படி ஜெயிக்கும்? ஏன் ஜெயிக்காது? அப்புறம் ஜெயிக்கும். அதெல்லாம் ஜெயிக்கும். நான் என்ன கேக்குறேன்னா, நான் திரும்பவும் சொல்றேன் தீபிகா, அவர் புரியாம பேசுறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, ஜெயிக்கும். எப்படி ஜெயிக்கும்? அப்பனா எங்கிட்ட 10 கட்சி இருக்கு. அந்த 10 கட்சிக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு? எவ்வளவு ஓட்டுங்க வச்சிருக்கீங்க அந்த 10 கட்சியில? பாருங்க திமுகவுக்கு பிறகு அதிகமாக ஓட்டு வைத்துள்ள ஒரு 4 கட்சியை சொல்லுங்க உங்க கூட்டணிய. அதிமுக. திமுக கண்டென்ட் கொடுத்துட்டாருமா, நல்ல கண்டென்ட் கிடைச்சிருச்சு. அதாவது உங்க கூட்டணியில இருக்கிறது அதிமுக. எங்க கூட்டணி நான் என்ன கேள்வி கேட்டேன்? எங்க கூட்டணி, உங்க திமுக கூட்டணியில 10 கட்சி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, திமுகவை தவிர அதிக வாக்குகள் உள்ள மீதி ஒரு 4 கட்சிகளை பற்றி குறிப்பிடுங்க. இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. என்ன பார்க்காதவா என்ன சொல்ல வரீங்க? பாருங்க, எங்க பாக்க என்ன பாருங்க, பாத்துட்டீங்களா? நல்லா பாருங்க. என்னை பாரு யோகம் வருமா? விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. விடுதலை எவ்வளவு? 12% இருக்கு. 12% விஜய் வச்சாரலாமா? இங்க பாருங்க, 12% ஓட்டுகள் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கு. வாய மூடு. இதே காமாட்சி நாயுடு தான் கேமராலாம் இல்லாத போது இதே இடத்துல உட்கார்ந்து அந்த கட்சியை எவ்வளவு அநாகரிகமா பேசி 2% ஓட்டு கூட இல்லைன்னு சொல்ல. அவங்க தேவையே கிடையாது. எக்ஸ்ட்ரா லக்கேஜ் சொன்னா சரி, அந்த கதையெல்லாம் பாருங்க, பொய் பேசாதீங்க. நீங்க பொய் பேசாம தான் ஆச்சரியம். பொய் பேசுங்க, ஒரு அளவா பேசுங்க. சாமி கண்ணை குத்தும். சாமி படத்துல பாருங்க, இப்படி எழுப்பி நறுக்கு நறுக்குன்னு குத்தும். நாங்க பாத்துக்குவோம். பேசுங்க. எங்களுக்கு தான் சாமி மேலேயே நம்பிக்கை இல்ல. அப்புறம் இதுக்கு எங்க கண்ணு அந்த சாமி குத்த வருது. அந்த சாமி வந்தாக்கா அந்த சாமியை நாங்க புடிச்சு நிப்பாட்டிடுவோம். கவலை என்ன நிப்பாட்டுவீங்க? அதையும் கூட குட்டு வைக்க மாட்டீங்க. ஆமா. சரி, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, விசிகாக்கு இருக்கிற ஓட் பேங்க் 5%, 4% தான் ஆக்சுவலா சொல்லணும்னா. பாருங்க, நீங்க சரி, பதில் அடுத்து விசிகாக அடுத்து சொல்லுங்க. சரி, அடுத்து இன்னைக்கு தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சின்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் தான்.
விடுதலை சிறுத்தைகளுக்கு அடுத்துதான் மற்ற ஏன் இப்படி கட்சிகள் கேவலமா மாறிட்டீங்க? கேவலமா இல்லைங்க. உங்களுக்கு தெரியுதாமா நீ ஏன் சிரிக்கிறேன்னு? இங்க பாருங்க, ஏன் இப்படி கேவலமா மாறிட்டீங்க? பட்டியலின மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரே ரொம்ப கட்சி அந்த மோசமா கட்சி போயிட்டாங்க. தான். என்ன மோசமா நீங்க சொன்ன வார்த்தைகள் ஐயா எப்ப இதெல்லாம். சொன்னேன்? ஏர்போர்ட் மூத்த விஷயத்துல எவ்வளவு வீடியோ நீங்க பேசுறீங்க யார் ஐயா? சொன்ன? ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிரா தான் பேசியிருப்பேன்னு தவிர எதிரா அவங்க பேசுறீங்களா? ஆமா, அப்புறம் மக்களே என்ன மக்களே இங்க பாருங்க, ஏர்போர்ட் மூர்த்திக்கு எப்பயும் ஜால்ரா தட்டி இருக்க மாட்டேன். ஜால்ரா இல்லங்க, உண்மையதாங்க பேசுறீங்க. உண்மைதான். என்ன உண்மையை பேசல? என்ன உண்மையை பேசல? நான் திருமாவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சி சரிந்து கொண்டே இருக்கிறது, அவங்க நடந்து கொண்டு இருக்கும் விதம் சரியில்லை, அவங்க கட்சி காணாம போகுது. அது வேற. அவங்க ஓட் பேங்க் ஒரு 3% தான் இருக்குது. 3 அப்படி எல்லாம் நான் எந்த இதுலயும் சொல்ல. சரி, எவ்வளவு percent இருக்கு இப்போ? அவங்களுடைய சரி, சார், அப்ரோச் சரியில்லைன்னு சார் நீங்க ஆனஸ்டா சொல்லுங்க. சொல்லுங்க சார், ஓட் பேங்க் எவ்வளவு சார் உங்களுக்கு? கண்டிப்பா உங்களுக்கு 12% 7.5% தான் சார் வந்து ரெக்கார்டே ஆயிருக்குது. இப்ப 12% நான் சொல்றேன். நீங்க ரெக்கார்ட விடுங்க. இப்ப நான் சார், சொல்றேன் 12%. அவர் பேருக்கு வந்து அவ பெயர்ல ஏற்படுத்தி சார் ரெக்கார்டாவே திமுக கூட்டணியில இருந்தே 7.5%. நான் சொல்றது புரியுதா? அப்ப திமுக கூட்டணி இல்ல அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவுங்க? 4% கூட 4% கூட இருக்காதுங்க. அவங்க எத்தனை தொகுதியில நின்று அந்த 7% வாங்கி சார், இருக்காங்க? என்ன திமுக பேசுறீங்க? கூட்டணி சும்மா இருங்க. திமுக கூட்டணியில இருந்து அவர்கள் எடுத்த வாக்கு 7.5% உண்மையா இல்லையா? சார், எத்தனை தொகுதி சார் அது? எத்தனை தொகுதி? 2 MP தொகுதியில நின்று அந்த ஓட்டு வாங்கியிருக்காங்க. என்ன பெருசா பீத்துறீங்க? சார் சும்மா இருங்க. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நாம் என்ன? தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா 8.6%. எது? சரியா? 8.6% நாம் தமிழர் கட்சி. ஒரு MP கூட வரல, ஒரு கவுன்சிலர் இருக்காங்க, ஒரு MP ஒரு MLA வரல. அதை நம்ம எப்படி கன்சாலிடேட் பண்ணலாம் சொல்லுங்க? அப்போ எப்படி அவங்க ஜெயிக்கல, இவங்க எப்படி ஜெயிச்சாங்க? இது போல் சொல்லுங்க. என்ன நான் சொல்றதுங்க? என்ன அது? விசிகா வந்து 7.5%. ஆ. 4 MLA 2 MP. ம். 8% எடுத்த நாம் தமிழர் கட்சி ஒண்ணுமே ஜெயிக்கல. இப்ப நீங்க எப்படி கணக்கு பண்ணுவீங்க அப்ப அந்த ஓட்டெல்லாம் சொல்லுங்க? என்ன வித்தியாசம் விசிகாக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும்? இவன் ஓட்டு வாங்கியும் சீட்டு இல்ல, இவன் ஓட்டு வாங்கி 4 MLA 2 MP இருக்கான். இங்க பாருங்க, உங்களுக்கு பதில் தெரியாதுங்க. நீங்க ஏன்னா உங்களுக்கு அரசியல் தான் தெரியும். பாருங்க, கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல உட்காந்துருக்கிறேன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்பவர் அப்படின்னு உருட்டின்னு இருப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டேன் அப்படின்னா, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, திமுக கூட்டணி இருக்கும் போது வாங்கின ஓட்டு வேற, தனித்து நின்ற போது வாங்குற ஓட்டு வேற, திமுக கூட்டணி இருக்கும் போது நின்று எவ்வளவு ஜெயிச்சாங்கன்றது வேற. நீங்க அப்படி புரிஞ்சுக்கோங்க சார். உங்களுக்கு நான் அரசியல் கத்துக் கொடுக்க வேண்டியதா இருக்கு சார். நாங்க ஒன்னும் புரிஞ்சுக்க சார், அதனால ஒண்ணும் புரிஞ்சுக்க வேணாம், நாங்க தான் ஜெயிப்போம், நீங்க எதுவும் பேசாதீங்க, திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னா எப்படி? உண்மை குழந்தைமா அடம் பிடிக்கிறதுக்கு இது என்ன விளையாட்டா இது? இதுங்க. சரி, 10 கட்சின்னு சொன்னார்லம்மா, வருவோமா? அங்க இருந்து 10 கட்சி இருந்தா நாங்க நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்டு எங்க ஆரம்பிச்சது? திமுக எப்படி ஜெயிக்கும் பதில் சொல்லுங்க சார். 10 கட்சி எங்க கூட்டணி இருக்குதுன்னு சொன்னாரு. சரி, ஓகே. விசிகா 5%, சரி 7-6%. அடுத்து சொல்லுங்க. நீங்க யாருங்க 5%, 6%? சரி, 7% போய் தொலைங்க. சரி, 10%. ரைட், ஓகே. அடுத்து சொல்லுங்க. அடுத்து காங்கிரஸ் இருக்கு. எவ்வளோ? என்ன எவ்வளோ? ஒரு 3ல இருந்து 5% வரும். 3ல இருந்து ஒரு 5 வரும். 2ல இருந்தது இப்ப 3 ஆயிடுச்சு. சரி, 3 பேர் 5 ஆயிடுச்சு. ரைட், ஓகே. அடுத்து 3ல இருந்து 5 வரையும் வரும். அடுத்து மீதி எல்லாம் 0.5 இல்ல 1 அப்படி வச்சுக்கணுமா? மீதிதான் இது ஒரு 12, அது ஒரு 5. எது 12? விசிகா 12. மனசாட்சி இல்லாம உருட்டுங்க 12, ஒரு 5, 17. சரியா? மற்ற கம்யூனிஸ்டுகள் ஒரு 2% வச்சுக்கோங்க. ஒரு % சொல்றது 2 ஆயிடுச்சு. இருங்க, ஒன்னொன்னு இருங்க, எப்படியோ ஜெயிக்கிறது கனவு போடணும்லங்க. இருங்க, வேண்டாங்க. மொத்தம் எவ்வளவு வேணும் ஜெயிக்கிறதுக்கு? 42. எவ்வளவு வந்திருக்கு? 20. இன்னும் 22 வேணுமாங்க? அப்படியா? சும்மா இந்த வேலை ஏங்க? கம்யூனிஸ்ட் வந்து டோட்டலா வந்து அவங்களுக்கு ஒரு 2% இல்லாம இருக்காங்க. இதே மொத்தமா ஒரு 1% நீங்க சொன்னீங்க. அதாங்க நீங்க சொல்றது 2% இருக்கு. ஓகே, 2. நீங்க காங்கிரஸ் மொத்தமே வந்து 2 to 3% சொன்னீங்க. இப்ப 3 to 5ன்றீங்க. விசிகா வந்து 5% நீங்க. இப்ப 12%ன்றீங்க. இங்க பாருங்க, கம்யூனிஸ்ட பொறுத்த மட்டும் 2 கட்சியுமே 1ங்கிறது 1.5 2. சரிங்க, அவங்க எடுத்த ஓட்டே வச்சுக்கோங்க. நியாயமா பேசி மக்களுக்கு புரிய வைப்போம். எடுத்த ஓட்டுன்னு திமுக எவ்வளவு எடுத்தது? 20% ஆங்க. எவ்வளவுங்க? 19 20 எடுத்தது. திமுக ஓட்டு மட்டும் எவ்வளவு இருக்குது? 22%ங்க. 22. ஆமா, 7.5% எடுத்தாங்க விசிகா. சரியா? அதையே வச்சுப்போம். நம்ம ஏன் மக்களை குழப்ப வேணாம். 29% வருதா? அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஒரு 3% வச்சுப்போமா? 29 3 எவ்வளோ? நீங்க கணக்கு ஸ்டாலின் நீங்க அழகா சொல்லுங்க. சொல்லுங்க 32%. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் இருக்காங்க. எவங்க? கம்யூனிஸ்ட் சேருங்க. 1 35 வேற. அப்புறம் நம்ம இவர பண்ருட்டி அடுத்து எல்லாம் 1% பண்ருட்டி எவ்வளவு தேவை ஜெயிக்கிறதுக்கு? ஒரு 1% வைங்க, இல்ல 1/2% கூட வைங்க. பண்ருட்டி இருக்காரு. திமுக எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவங்களுக்கு
எங்க ஜெயிக்கிறது வைங்க ஒரு 1% வைங்க அப்படியே அப்படி ஒண்ணு நான் பிச்சை ஒண்ணும் எடுத்து சொல்லல. எப்படியாவது மன்றாடி ஆ. காலில் வந்தாலும் பிச்சை எடுத்து ஒரு 5 கட்சியை சேர்த்து 1/4% எங்க அது ஒரு 50 கிராம் கடுகு போடுங்க, 50 கிராம் உளுத்தம் பருப்பு போடுங்க, 50 கிராம் இதை கொடுங்க. ஏன்னா உங்க நிலைமை அப்படிதாங்க இருக்குது. ஆமா, ஒரு மசூல் திமுக உங்களை விட அதிகமா கேவலப்படுத்துறது யாருமே தேவை கிடையாது. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.